3 நாடுகளில் சுற்றுப்பயணம் முடித்த பிரதமர் மோடி டெல்லிக்கு திரும்பினார். 3 நாடுகளில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக கடந்த செவ்வாயன்று டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி புறப்பட்டார். முதலில் செஷல்ஸ் தீவு சென்றார். பிறகு அங்கிருந்து மொரிஷியஸ் நாட்டுக்கு சென்றார். மொரிஷியஸ் நாட்டின் பார்லிமெண்டில் உரையாற்றிய மோடி அந்நாட்டு சுதந்திர தின விழாவிலும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 3வது இலங்கைக்கு வெள்ளியன்று அதிகாலை சென்றார். இலங்கை அதிபர் மஹிபால சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்து பேசினார். அன்றைய தினமே இலங்கை பார்லிமெண்டிலும் மோடி உரையாற்றினார். சனியன்று வடமேற்கு மாகாணத்தில் தலைமன்னார் மடுரோட்டிரையில் அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாதையை மோடி துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழர்கள் ஆதிக்கமிக்க வடக்கு மாகாணத்துக்கு சென்றார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரால் முற்றிலும் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் கால் பதித்த முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றார். யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். உள்நாட்டுப் போரால் வீடுகளை இழந்த இலங்கை தமிழர்களுக்காக இந்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட 27,000 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் மோடி நாளரவில் கொழும்பிலிருந்து ஏர் இந்தியா சிறப்பு விமானத்தில் புறப்பட்டார். அவரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வழியனுப்பி வைத்தார். ஞாயிறு அதிகாலை 1 மணி அளவில் டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியும் அவரது குழுவினரும் வந்திறங்கினர்.